ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் மோட்டிவேட்டர்ஸ். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். உங்கள் லைஃபுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் அமையும் நம்பிக்கையோடு தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்காக ஷேர் பண்ணுறோம். ஸோ காய்ஸ், நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணக்கூடிய அத்தனை வீடியோஸும் பார்த்துருக்க நண்பர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் எங்களுக்கு முதல் நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், இதுக்கு முன்னால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்சூரன்ஸ், குறிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் அதாவது தபால் நிலையங்களில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான ஸ்கீம்ஸும் நம்ம செஞ்சுருக்கோம், அப்டேட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஸ்கீம், அதாவது 5 லட்சம் ரூபாய்க்கு 10 லட்சம் ரிட்டர்ன் செய்யக்கூடிய ஒரு எஸ்பிஐ பேங்குடைய மாஸ்டர் பிளான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு அதிக அளவிலான வட்டி கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதை பற்றின முழு வீடியோ தான் நம்ம பார்க்குறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். ஒரு சராசரி நபர் 5 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளோ என்பதை பார்க்கக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது உங்களுக்கு தெரிஞ்சது தான், இந்திய அரசுடைமையாக்கப்பட்ட மிகப்பெரிய அளவிலான ஒரு நெட்வொர்க் பேங்க். ஸோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்கீம்ஸ் பற்றி நம்ம அலசி ஆராய்ஞ்சு கொண்டிருக்கிறோம். ஸோ அதை தாண்டி நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றின ஒரு முழுமையான தகவல் தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கைஸ், தபால் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான முதலீட்டாளர்கள் அதை நோக்கி தான் பயணம் போகிறாங்க. எதனால் தபால் நிலையங்களை நோக்குறாங்கன்னா, சேஃப் அண்ட் செக்யூர் கவர்மெண்ட் அண்டரில் இருக்கிறதுனாலையும் நிறைய முதலீட்டாளர்கள் தபால் நிலையங்களை முற்றுகிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தபால் நிலையங்களோட நம்பகத்தன்மை உறுதியாக இருக்குது. ஸோ அதற்கு அடுத்தபடியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அதுக்கு நிகராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா விதமான வங்கிகளும் அதை தொடர்ந்து எல்லா விதமான தபால் நிலையங்களும் பல விதமான ஃபிக்ஸட் டெபாசிட்டை வச்சுருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கால அளவுக்கு ஏற்றாப்புல, அதாவது 1 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், ஈவன் ஃபைனலாக 10 வருஷம் வரைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நிறைய விதமான வட்டி விகிதங்களை தொகுத்து வழங்கிட்டு வராங்க. ஸோ அது போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், பேங்க்ஸாக இருக்கட்டும், குறிப்பாக நம்ம இப்போ பேசக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், நமக்கு தேவையான அத்தனை விதமான கால அளவுக்கேற்ற ஃபிக்ஸட் டெபாசிட்டை ஸ்கீமாக கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு முதலீட்டாளர்கள், அதாவது உங்களுக்கான ஒரு முதலீட்டாளர்களுக்கான ஒவ்வொருவருடைய நோக்கம் என்னென்னா, நம்ம செலுத்தக்கூடிய முதலீடு உறுதியான ரிட்டர்ன்ஸ், அதாவது நம்ம நம்பகத்தன்மை ப்ளஸ் உறுதி. நம்பகத்தன்மை என்பது நம்மளுடைய பணம் எந்த அளவிலும் நமக்கு மிஸ் ஆகிடக்கூடாது, அதாவது எங்கேயும் மாறுபட்டுறக்கூடாதுங்கிற ஒன்றும். ரிட்டர்ன் உறுதியாக இருக்கணும், அதாவது நம்ம இதில் பண்ணியிருக்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம அதில் பண்ணியிருக்கலாம், இந்த வீடியோ அல்லது யாராவது நண்பர்கள் சொல்லி இதில் பண்ணியிருக்கலாம் என்பதை தாண்டி இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு லம்சப் தொகையை என்ன செய்கிறோம், முதலீடு பண்ணுறோம். அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அது பேங்க்ஸாக இருக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கலாம், இன்னும் பிற நிதி நிறுவனங்களாக இருக்கலாம். ஆனால் உறுதியான ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மையோடு தான் நம்ம என்ன செய்வோம், அதை நோக்கி நம்ம பயணம் செய்வோம். ஸோ அதை தொடர்ந்து இந்த எஸ்பிஐ, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு சராசரியாக ஒரு நபர் 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்கிறார் அப்படின்னா அவருக்கான வட்டி எவ்வளவு, அவருக்கான லாபம், இந்த ஒட்டுமொத்த ஒரு ஃபினான்ஷியல் ஒரு சர்க்கிள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ காய்ஸ், தொடர்ந்து பாருங்கள், எந்த காரணம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ கைஸ், இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த ஸ்கீம் பலவிதமான கால அளவில் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ பலவிதமான காலம், பொதுவாக நமக்கு முந்தைய கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னா ஒரு 5 வருஷம் டெபாசிட் பண்ணணும் அல்லது ஒரு 10 வருஷம் டெபாசிட் பண்ணணும், இந்த ஒரு நிலை தான் இருந்துச்சு. ஸோ அது காலங்கள் கடந்து இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, குறிப்பிட்ட டேஸ்லேயே அது என்ன செய்கிறாங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்டை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அளவுக்கு காலத்தினுடைய வேகத்துக்கேற்ப முன்னேறி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் டீட்டெயில் நான் இப்போ உங்களுக்கு கொண்டு வரதுக்கு ரீசனே அதுதான். அதாவது யாரும் 10 வருஷம் 5 வருஷம் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. குறிப்பிட்ட டேஸ், குறிப்பிட்ட மந்தில் நம்ம என்ன செய்யலாம், நம்மளுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்கான ரிட்டர்ன்ஸை நார்மலாக வாங்கிட்டு நகரலாம். நம்மளுடைய தேவை, நம்மளுடைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு நோக்கி பயணம் போகலாம். ஸோ கைஸ், வாங்க நம்ம இப்போ இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுடைய ஒரு பெரிய இந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸ்க்ரீனில் தெரியறது தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. தயவு செய்து நான் ஒரு விஷயத்தை முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். தயவு செய்து இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சென்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியாது அவங்களுடைய பிளான் என்னென்னு. அதனால் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்து இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி ஆகணும். ஸோ கைஸ், வாங்க எஸ்பிஐனுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதாவது ஒரு 7 நாளிலிருந்து 45 நாட்கள், அதாவது 7 days to 45 days அவங்க கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 3% கொடுக்குறாங்க.
ஸோ ஜஸ்ட்டு 7 நாள்லேருந்து 45 நாள் இப்படி கூட ஃபிக்ஸட் டெபாசிட் கொண்டு வந்துட்டாங்க, தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் ஆஃப் 180 days to 210 days. இதற்கு இன்ட்ரெஸ்ட் 5.2%. மூன்றாவதாக 211 days to 1 year, அதாவது 211 நாட்கள் டு ஒரு வருஷத்திற்கான ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு 5.75% வட்டி கொடுக்குறாங்க. அடுத்தது 1 வருடம் டு 2 வருடங்கள் 6.8% வட்டி கொடுக்குறாங்க. 2 வருடங்கள் டு 3 வருடங்கள் 7% வட்டி கொடுக்குறாங்க. ஸோ அடுத்ததாக 3 வருடங்கள் டு 5 வருடங்கள் 6.5% வட்டி கொடுக்குறாங்க. ஸோ கைஸ், இந்த ஒரு சார்ட் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். 7 நாளில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 வருஷம் வரைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நம்ம பணம் செலுத்தலாம். அதற்கான வட்டி விகிதங்கள் நான் சைடில் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த ஒரு ஸ்கீம் என்னன்னா 5 வருடங்கள் டு 10 வருடங்கள், இதற்கான வட்டி விகிதங்கள் 6.5 விழுக்காடு. ஸோ இதை தொடர்ந்து 400 நாட்களுக்கான அம்ரித் கலாஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. அதாவது வெறும் 400 நாட்கள், அதற்கு 7.10 அதாவது 10 விழுக்காடு கொடுக்குறாங்க. ஒரு சூப்பரான ஸ்கீம் தான் இந்த ஸ்கீமு. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொன்ன இந்த 7 நாளிலிருந்து 5 வருஷம் வரைக்கும், ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய அப்பா அம்மாவுக்காகவோ அல்லது பார்த்துருக்கவங்களே நம்முடைய தாத்தா பாட்டி யாரும் என்னுடைய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கும் பட்சத்தில் நான் இப்போ சொன்ன 7 நாள்லேருந்து 5 வருடங்களுக்கான ஒவ்வொரு சதவீத வட்டியிலிருந்தும் 0.50 இந்த அதாவது 1% பாதி விழுக்காடு, அரை விழுக்காடு உங்களுக்கு அதிகமாக கூடுதலாக கொடுக்குறாங்க. ஒருவேளை 5 வருடத்துலேருந்து 10 வருடத்திற்கான ஸ்கீம் நீங்கள் செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட 6.5 விழுக்காடை அப்படியே 1 விழுக்காடு அதிகப்படுத்தி 7.5 விழுக்காடை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது 1 விழுக்காடு அதிகமாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதை ஒரு பர்ஃபெக்டான ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியாத நண்பர்கள் ஜஸ்ட்டு நீங்கள் கமெண்டில் கூட இதை பற்றின டீட்டெயில்ஸ் கேளுங்க, நான் அதை அப்டேட் பண்ணுறேன். இது சம்மந்தமாக எந்த விதமான டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கமெண்டில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ கைஸ், வாங்க நம்ம இப்போ இந்த இப்போ சொன்ன இந்த டீட்டெயிலோட ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் நான் பார்த்துருவோம், சரிங்களா? எப்போவுமே நம்மளுடைய வீடியோஸில் எக்ஸாம்பிள் சார்ட் இருக்கும். ஃபார் ரீசன் என்னென்னா, சில நேரங்களில் நம்ம பேச்சுக்கள் சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். ஸோ அதற்காக தான் நான் எப்போவுமே எக்ஸாம்பிள் டேபிள் கொடுப்பேன். ஸோ அதை தொடர்ந்து வாங்க. ஒரு சராசரி தனிநபர் 5 லட்சம் ரூபாய் முதலீடு செய்கிறார் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னா, அவருக்கான எவ்வளோ தொகை அவருக்கான அந்த ஸ்கீம் முடிந்ததும் அவர் கையில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க காய்ஸ், நம்ம அந்த சார்ட்டோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது 1 வருடங்கள் 5.75 விழுக்காடு 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணால் கிட்டத்தட்ட 5,29,376 ரூபாய் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே 2 வருடங்களுக்கான முதலீடாக இருந்தால் 6.80 விழுக்காடு வட்டி வீதத்தோட 5,72,187 ரூபாய் கிடைக்கும். இதே 3 வருடங்களுக்கான முதலீடாக இருந்தால் 7.00 விழுக்காடு வட்டி, அதாவது 6,15,720 ரூபாய் 3 வருடம் முடிவில் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் 5 வருஷத்துக்கான முதலீடு செய்கிறீங்க 5 இயர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் 6.50 விழுக்காடு கிட்டத்தட்ட 6,90,120 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். இதே நீங்கள் 10 வருடங்களுக்கான முழுமையான முதலீடு செஞ்சிங்கன்னா 6.50 விழுக்காடின் படி 5 லட்சம் ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, 9,52,779 ரூபாய் கிடைக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாத பட்சத்தில் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இந்த சார்ட்டு தான் உங்களுக்கான பர்ஃபெக்டான தெளிவான விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை தாண்டி ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கும் பட்சத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னுடைய தாத்தா பாட்டி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, அல்லது என்னோடய அண்ணன் தம்பி உங்களுடைய அப்பா அம்மாக்காக இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணும் பட்சத்தில் சீனியர் சிட்டிசனுக்கான சார்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிறது தான். அதாவது ஒரு சீனியர் சிட்டிசன், அதாவது நம்மளுடைய வயது மூத்த குடிமக்களுக்கான ஸ்கீமில் இந்த ஸ்கீம் அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கிடைக்கக்கூடிய தொகையை பாருங்கள். 1 வருட முதலீட்டுக்கு 6.25%க்காக 5,31,990 ரூபாய். நீங்கள் முந்தின சார்ட்டை நீங்கள் பேக் ஸ்பீட் பார்த்தா தெரியும், 5,29,376 ரூபாய் கிடைக்கும். இதே ஒரு மூத்த குடிமக்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, கிட்டத்தட்ட 5,31,990 ரூபாய் கிடைக்கிது. இதே 2 வருடங்களுக்கான முதலீடாக இருந்தால் 7.30 விழுக்காடு
5,77,837 ரூபாய் கிடைக்கும். 3 வருடங்களுக்கான முதலீடாக இருந்தால் 7.50 விழுக்காட்டின்படி 6,24,858 ரூபாய் கிடைக்கும். இதே இது 5 வருடங்களுக்கான முதலீடாக இருந்தால் 7.00 விழுக்காட்டின்படி 7,07,389 ரூபாய் கிடைக்கும். அதாவது நீங்கள் 5 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுவீங்க, அதாவது முதலீடு செய்கிறீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்னா கிட்டத்தட்ட 7,07,389 ரூபாய் கிடைக்கும். 10 வருடங்கள் முழுமையான முதலீட்டை நீங்கள் நிவர்த்தி செய்யும் பொழுது 7.50 விழுக்காட்டின்படி 10,51,175 ரூபாய் கிடைக்கும். அதாவது 5 லட்ச ரூபாய் முதலீட்டில் 10,51,775 ரூபாய் கிடைக்கும். ஸோ கைஸ், நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபிக்ஸட் டெபாசிட் டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துட்டேன். 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 10 லட்சம் ரிட்டர்ன் வரக்கூடிய முழுமையான தகவலை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திட்டேன். தயவுசெய்து உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்கள் குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் என்னோடய வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கான இந்த அப்டேட் டீட்டெயில்ஸும் நீங்கள் வாங்கி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்க அதை நோக்கி பயன்பெறதுக்கான வழிவகைகளை செய்யுங்க. ஸோ கைஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்த்துருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன சொன்னோன்னா, நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ண வீடியோஸ் அவ்வளோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டு இருக்கும், உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம இந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ கைஸ், இந்த எஸ்பிஐனுடைய அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் டீட்டெயில் உங்களுக்கு பிடிச்சிக்கும் பட்சத்தில் அதை லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ.